எனக்கு வழி தெரியல. 4 மாட வீதி அடைச்சிட்டாங்களா. ஆமா. நான் பெருமாள் தரிசனம் வரும்போது வரும்போது நான் நம்ம இந்த சேவை பண்றவங்க எல்லாம் ஆரத்தி கலர் சாரி ஒட்டி இதெல்லாம் போட்டிருந்தாங்களா, அவங்க கிட்ட எல்லாம் கேட்டேன். நீங்க அங்கேயா போறீங்க, ரூம்கா போறீங்கன்னு கேட்டேன். இல்ல நாங்க அங்க போல, சாமி கும்பிட போறோம், அங்க போறோம் அப்படின்ட்டாங்க, மாட வீட்டுக்கு போறோம்ட்டாங்க. அதுல ஒரே ஒரு பொண்ணு வந்துச்சு. ஆனா ஐடி கார்டு போடல, ஆரஞ்சு கலர் சாரி உடுத்தி இருந்துச்சு. கையில என்ன வச்சிருந்தானு எனக்கு அது சரியா தெரியல. உடனே அவ ஏன்ட கேட்டா, நீங்களும் ஃபர்ஸ்ட் டைமா, நீங்க அங்கயா போறீங்க, எனக்கும் தெரியாது அப்படின்னா அவளும். நானும் எனக்கும் தெரியாது, வாங்க 2 பேரும் போவோம் அப்படின்னு போனோம். போயிட்டு இருக்கையில இந்த சேவை இந்த சாப்பிட கூட வந்துச்சு, அது ஞாபகம் வந்துச்சு. சரி அப்படி கூட உள்ள ஓடி போனா நம்ம ரூம் போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு, சரி வா நம்ம 2 பேரும் உள்ளே போலாம்ப்பா அப்படின்னு உள்ள போனோம். அங்க உள்ளவங்ககிட்ட கேட்டோம், லெப்ட்ல போங்க அப்படின்னாங்க. வந்துட்டோம். வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டா. வந்தவ இனி அந்த நம்ம அந்த கம்பி கம்பியா இருக்கும்ல, டேர்னிங் கிராஸ் பண்ணுவோம்ல, ரோடு அந்த இடத்துக்கு வந்த உடனே அந்த பொண்ணு, இல்ல எங்க ஃப்ரெண்டுக்கு போன் பண்ண போறேன், நான் போன் பண்ணிட்டு வரேன், இந்த இடத்துல இதுதான், இப்படி போயிருவீங்களா அப்படின்னு என்னைய கேட்டா. சரி நான் போயிருவேன். நான் அப்ப கூட யோசிக்கவே இல்ல. சரி நான் போயிருவேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புற யோசனை. இன்னொன்னு, உங்களுக்கு போன் பண்ணணுமே, எப்படி தகவல் சொல்லணும்னு போயிட்டா. என்னடா என்கிட்ட நான் ரூமுக்கு வரேன்னு சொன்னவ, அதுக்கப்புறம் தான் யோசிச்சுட்டே வரேன், ரூமுக்கு வர்றேன்னு சொன்னவ எப்படி நான் போன் பண்ண போறேன், அவங்க எல்லாம் அங்க நிக்காங்க, நான் போன் பண்ண போறேன் அப்படின்னு போறா. எனக்கு எப்படின்னு சொல்லுன்னு தெரியல. அது ஒரு அதிசயம் தான். ஏன்னா எனக்கு அப்ப நான் போன் பண்ண போறேன்னு போயிட்டாலே. இத்தனை டைம் டியூட்டி போயிட்டு வரீங்க, இது பண்ணீங்க, அப்ப உங்களுக்கு தெரியலையா? 4 நாள் 5 நாள் அந்த இடம் இல்லடா. அந்த மாட வீதியோட பழகிட்டேன். அப்புறம் இந்த சாப்பாடு கூடத்தோட வந்தாச்சு. அந்த பொண்ணு அப்போ என் கூட ஜாயிண்ட் ஆகுறா. அப்பதான் ஜாயிண்ட் ஆகுறா. வரேன் நானும் எனக்கும் தெரியாது அப்படின்னு அவ சொல்லுவா. நானும் எனக்கும் தெரியாது. ரூம் உங்களுக்கு அதிசயமா அது தெரிஞ்சு. எனக்கு என்ன அதிசயமா தெரிஞ்சுன்னா, நீங்க ஜெயாக்கா கிட்ட பேசுனது, நம்பர் வாங்கிட்டு, ஆமா அது அதிசயம் தான் எனக்கு. அப்புறம் டெம்பிள் டியூட்டில சன்னதியில கிடைச்சது. ஆமா அது அதிசயம் தான். அதுதான் எனக்கு அதிசயமா தோணுது. நான் இன்னைக்கு 11 குரூப்புக்கு ட்ரை பண்ணோம். சரி. ஒரு குரூப் கூட கிடைக்கல. அப்படியா? பாத்துக்கோங்க, அது நம்ம கையில எதுவுமே கிடையாது. இத்தனைக்கும் நான் ஒரு அணுகுறன்னு இருக்கணும், அதான் நினைச்சேன். வேற என்ன இல்ல நிஜம். நான் எப்படின்னா ஜெயாவா அன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்கேன். கியூல உங்க அக்கா அக்கா ஜெயா 3 பேர் நிக்காங்க. அவங்க கிட்ட நான் பேசுறேன். அந்த கோயம்புத்தூர் பொண்ணும் பேசினா, அவங்களும் பேசுறாங்க, அவங்க அக்காவும் என்ன பேசுறாங்க. இருந்தாலும் எப்படிப்பா நீங்க ஏன் இதோட சாப்பிட வரீங்க, ஏன் உங்களுக்கு அந்த வழியா விட மாட்டாங்களா எல்லாம் நான் விசாரிச்சுட்டு இருந்தேன். எனக்கும் ரொம்ப ஆசையா இருக்குப்பா இது பண்ணணும்னு அப்படின்னு நான் கேட்ட சொன்னேன். அப்படியா அப்படின்னு கேட்டாங்க. சரி நம்ம அவங்க அங்க இருக்காங்க, எப்படி நமக்கு இது பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். அப்புறம் மறுநாள் நான் பெருமாளை பார்க்கலையேன்னு அழுதுட்டு வருத்தத்துல இருந்தேன். ஏன்னா நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடிதான் பெருமாளை தேய்ச்சி வந்திருக்கேன். எனக்கு ஸ்ரீ தரிசனம் விடுவாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. என் கூட வந்திருக்கவங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இருந்தது. அப்ப நேரா சரி அவரு முன்னாடியாவது கோபுரத்துக்கு முன்னாடியா போய் நிப்போன்னு அப்ப பார்க்க ஜெயா அவங்க அக்கா 3 பேர் வராங்க. அப்பவும் நான் அவளை சந்திக்க சூழ்நிலை வந்துச்சு. சந்திச்ச உடனேதான் அப்புறம் பேசணும். நாங்க ஸ்டில் எடுத்துக்கிட்டோம், போட்டோ எடுத்துட்டோம். இப்ப எங்க கூட நின்று போட்டோ எடுங்க அந்த அக்காவும் சொன்னாங்க, நானும் சொன்னேன். போட்டோ எடுத்துட்டு அப்புறம் நான் சரி அப்படி சேவை கிடைச்சா வருவீங்களா அப்படின்னு நான் எனக்கு சேவா இது பண்ணுவீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். சரி அப்படின்னா ஜெயா. சரி நம்பர் கொடுத்தேன் அவகிட்ட. நாங்க பேசிக்கிட்டோம், அவ்வளவுதான். உடையில பேசினோம். அவ திருச்செந்தூர் வரணும்னா அப்படியே வந்தேன். எனக்கு அப்போ சரி அவ மூலியமா எனக்கு பெருமாள் கிடைச்சிருக்கு. நம்ம என்னைக்கும் அந்த நன்றியை மறக்க கூடாது. நிச்சயமா மறக்க மாட்டேன். நான் நேற்று கூட அதான் பேசிடுவேன். ஏன் நான் எதுக்கு உரிமைன்னா அதிசயம், அப்புறம் டெம்பிள் டியூட்டி கிடைச்சதும் அதிசயம். நான் ரொம்ப 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 சந்தோஷம். சரியா? இதுவும் எனக்கு அவருதான். அவர் இடமும் இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல. கரெக்டா டெம்பிள் டியூட்டி போற நாள் எனக்கு டாக்டர்கிட்ட அந்த போன் வருது, அந்த டேப்லெட் எடுத்து சாப்பிடுடா அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் நைட்டு மெடிக்கல்ல போய் டேப்லெட் வாங்கினேன், வாங்கி சாப்பிட்டேன். அதுவும் எனக்கு அவர் நாள்
எல்லாமே அவர்தான். நான் சொல்லிட்டேன் எங்க அப்பா என்ன பார்த்து நான் போவேல அப்படிதான் சொல்லிட்டு போனேன். எப்பா என்ன நீங்க பாத்துக்கோங்க அது அப்படின்னு பாருங்க தான் சொல்லிட்டு போனேன். அது பாருங்க நம்ம டீம்ல ஆ, 4 பேருக்கு டெம்போ சன்னதியிலேயே விழுந்தது. ஆமா அவர் அதிசயம். கண்டிப்பாப்பா. அது 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 ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு அவர் பக்கத்துலயே நிக்க வச்சுக்கிட்டாரு. கண்டிப்பா அது அதை விட என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? வேறு வேறு ஜெயாவும் வச்சு எனக்கு கிடைச்சது. அவ்வளவுதான். அது வழிகாட்டி விட்டார். நீ போ, அவ இருக்கா, ஒன்னா அவங்க இது பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரே குறிக்கோள் தான் அவருடைய. அவர் அனுப்பி வைக்க போய் இங்கே அடுத்த சேவை எப்ப போடுறது? போடுறு, நான் வரேன். அதான் எப்போ போடலாமா? நீயே சொல்லு நான் வரேன். நீங்க சொல்லுங்க. உங்க ஜெயாவும் கேட்கணும். அது அந்த லூசு ஏதாவது சொல்லுதுன்னு கேட்கணும். எனக்கு பெருமாள் அதெல்லாம் எந்த குறையும் வைக்கலப்பா. எனக்கு அடுத்து சன்னதியில எங்க நின்னுந்தீங்க? எங்கடானா நான் தான் உண்டாதான் கைய காமிச்சல. ஞாபகம் இல்ல. இந்த சைடு இடது பக்கம் நின்னேன். இல்ல கருடருக்கு பக்கத்துலயா? அல்ல, அவ விஜயா நின்னாங்க அது பக்கத்துல. நான் இந்த சைடு நல்ல டெம்பிள் நல்ல பாத்து தரிசனம் நல்லா பாக்குற அளவுக்கு நின்றேன். சந்தோஷம். அந்த இடத்துல நின்னேன். அது இங்கேயும் அப்படிதான். இவங்க நேத்துலாம் அவரு ஜெயக்கா வந்து பழக்கம் ஆகி நம்பர் வாங்கி போனீங்களா? ஆமா. அதே மாதிரி சென்னையில அவர் லாயரு. அவரு இந்த இங்க நடனம் எல்லாம் நடக்கும்ல மண்டபம் பக்கத்துல, அங்க இருந்திருக்காரு. இவங்க என்ன பண்ணிருக்காங்க, தூங்குறவங்க எல்லாரும் எழுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சேவா ஆளுங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அக்காவும் போயிட்டு எழுப்பியிருக்காங்க. இந்த மாதிரி எழுங்க, எழுந்திரிச்சு பாருங்க நிகழ்ச்சி பாருங்க அப்படின்ட்டு. அப்போ அவங்க பேசியிருக்காங்க, இந்த மாதிரி சேவைக்கு வரத்துக்கு ஏதாவது இது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு அப்புறமா நம்பர் வாங்கிட்டு போயிட்டு அவங்களுக்கும் சேவை கிடைச்சது. அவங்க ஒரு டீமாவே வந்திருந்தாங்க சென்னையில. அவர்கிட்ட ஒரு நாள் பேசினேன். அவர் சொன்னார், இந்த மாதிரி தான் நம்பர் வாங்கி தான் இது பண்ணோம் அப்படின்ட்டு. சரி, சந்தோஷம். அந்த மாதிரி எல்லாரும் சொல்லிருக்காங்கம்மா, சேவாக்கு வரேன்னு இருக்காங்க, வரேன்னு இருக்காங்க. இங்க நீங்க கோவில்ல சொல்லுங்க, நாங்க வரோம் அப்படின்னு இருக்காங்க 2-3 பேரு. நமக்கு இப்போ உங்களுக்கு எலிஜிபிள் வந்து ஜனவரி 14 அடுத்த எலிஜிபிள். அதாவது ஒரு டைம் நீங்க சேவைக்கு போயிட்டீங்கன்னா 90 நாள் விட்டுதான் மறுபடியும் சேவை கிடைக்கும். சரி சரி. ஜனவரி 14 உங்களுக்கு எலிஜிபிள். அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு டேட் சொல்லுங்க, அந்த டேட்ல புக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ரத சப்தமிக்கு புக் பண்ணிடலாமா பாருங்க. ரத சப்தமி 16. அது எத்தனை நாள் போடும்? ஒரே நாள். அதுக்கு போயிருக்கேன் நான். அதுக்கெல்லாம் என்னன்னா என்னை என் கண்ணுல காமிச்சிட்டே இருப்பாரு. ஏதாவது ஒரு போட்டோவோ ஏதோ ஒண்ணு எனக்கு காமிச்சிட்டே இருக்கும். நான் சில நேரம் இவற்றே கூட அப்போ நம்ம கோயில கும்பாபிஷேகம் இங்க வேண்டாம் மாட்டேன் நான் எதுவுமே. எனக்கு அது தாங்க இது தாங்க, நான் அப்படி வசதியா வரணும். அவருக்கு தெரியும் நமக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு அவருக்கு தெரியும். அதனால நான் வேண்ட மாட்டேன். இதுதான் ரசிச்சு பார்ப்பேன் இந்த மாதிரி அழகா. தெரியல சாமி. ஆனா வேண்டணுமோ அப்படின்னு நான் கேக்குறேன். எனக்கு தெரியாது. உங்களுக்கே தெரியாதா? எங்களுக்கு எப்படி பிப்ரவரினா எப்போ டேட்? என்ன டேட் சொல்லிருக்காங்க? 21டா. நானே பெருமாள்கிட்ட வேண்டியது. ஆனா என்ன கைவிட மாட்டாரு. கும்பாபிஷேகத்துக்கு நான் நிற்பேன். ஆனா என்ன கும்பாபிஷேகம்ட்டு 16 நாள் இந்த 16 நாள் அது எப்படி 41 நாள் இது நடத்துவாங்க, ஒவ்வொரு பூஜையா நடத்துவாங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எனக்கு 16 சாமி 16ல வந்துடலாம் அப்படிப்பாங்க எங்க கோயில்ல. இவர் அப்படிதான் சொல்லுவாரு, 16ல வந்துருங்கம்பாரு. சரி 16 அதான் எனக்கு ஃபர்ஸ்ட் இருக்குன்னு நினைக்கம்மா. அதான் சத்தியமே போக முடியாது. விட்டுருங்க. சரி, இதெல்லாம் முடிங்க. கும்பாபிஷேகம் எல்லாம் முடியட்டும். கும்பாபிஷேகம் எப்ப முடியுது? 21ஆம் தேதி சொல்லியிருக்காங்கம்மா. என்ன மாசம்? தை மாசம். நான் தெளிவா நான் சொல்லட்டுமா என்ன டேட்டுன்ட்டு? சரியா, கேட்டு சொல்றேன். நீ வா. ஜெயா வந்து அவளை கூட்டிட்டு வந்து சந்தனம் வாங்கி கொடுத்து சாமிகிட்ட வாங்கி கொடுத்து அனுப்பிட்டேன். எனக்கு அவளுக்கு வரணும் அப்படின்ட்டு நான் பின்னாடி ஓடி கூட்டிட்டு வந்தேன் நெல்லையப்பர் கோயிலுக்கு.